ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சேவிங் ஸ்கீமில் உங்களால் ஒவ்வொரு மாதமும் 20,500 அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி டைம் அப்படிங்கிறது 5 இயர்ஸ் இருக்கிறதுனால ஒட்டு மொத்தமாக இந்த ஸ்கீம் முடியும் பொழுது உங்களால் அதிகபட்சமாக 12,30,000 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டண்ட்டாகவும் ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம சீனியர் சிட்டிசனுடைய சேவிங் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் கிடையாது, நியரில் ஏதாவது பேங்க் இருக்குது அப்படின்னாலும் அங்கேயும் விசிட் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான, அதாவது ஒன்றுன்னு சொல்ல முடியாது, 3 இம்பார்ட்டண்ட்டான சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றி ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இதை பொறுத்த வரையிலும் ஒரு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால 100% ட்ரஸ்டட் தான். ஸோ அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்கு 100% சேஃப்டி அப்படிங்கிறது இருக்குது. இதை தவிர்த்து இந்த ஸ்கீமில் உங்களுக்கு அதிகப்படியாக 8.2% per annum இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஒரு ஸ்கீம்லையும் வேறு எந்த ஒரு பேங்க்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ அந்த விதத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ரீசனால் கண்டிப்பாக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு பெஸ்ட்டாகவே இருக்கும். இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு முறையும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக பேங்க்கில் கிரெடிட் ஆகிறது இன்னொரு பெரிய பெனிஃபிட்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஒன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டாலுமே அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் பொழுது நமக்கு அப்பப்போ ஏதாவது எமர்ஜென்சியாக செலவு இருக்குது அப்படிங்கும்பொழுது அந்த அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ இந்த ஸ்கீமில் உங்களால் மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், மேக்ஸிமமாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதாவது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பல்கான அமௌண்ட்டை பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து 5 வருஷத்துக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படியே ஹோல்டிங்ஸில் தான் இருக்கும். அந்த விதத்தில் நீங்கள் ஸ்டார்டிங் ஜஸ்ட்டு 1000 ரூபாய் கூட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். 1000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு 20 ரூபா சம்திங் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவே அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா உங்களால் 30 லட்சம் வரையிலும் கூட இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் 30 லட்ச ரூபா இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் 61,500 ரூபாய் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ அப்படி கிரெடிட் ஆகும்பொழுது அதை நீங்கள் 3ஆக டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 20,500 ரூபீஸ் அப்படிங்கிறது காமனாக நீங்கள் 30 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். இந்த மாதிரி பார்க்கும்பொழுது 5 வருஷம் முடிவில் உங்களுக்கு 12,30,000 ரூபாய் அப்படிங்கிறது டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டாகவே கிடைச்சிருக்கும். ஓகே கேஸ், இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பல்கான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருமே கேட்கக்கூடியது டேக்ஸ் பெனிஃபிட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதான். ஸோ அந்த விதத்தில் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு 80C படி டேக்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. அதுபடி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வருஷத்துக்கு இந்த ஸ்கீமில் இருந்து 50,000 ரூபாய்க்கு உள்ள ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது, அதாவது இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒருவேளை 50,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் இயரில் உங்களுடைய அதர் இன்கம் ப்ளஸ் இந்த இன்கம், அதாவது இதில் அந்த 50,000க்கு மேலே உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதோ அந்த வருமானத்துக்கு, ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் டேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களே டிடிஎஸ் அப்படிங்கிறது பிடிச்சது போக மீதி அமௌண்ட்டை தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணுவாங்க. பட் 50,000க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இந்த டேக்ஸ் பிடித்தம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இல்லைனா டேக்ஸ் அப்படிங்கிறது பிடிக்க மாட்டாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இதுக்கு அடுத்து தான் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதான். பொதுவாக நீங்கள் மூத்த குடிமக்களாக, அதாவது வயதானவராக இருந்தீங்க அப்படின்னா 60 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா 60 வயசு கம்ப்ளீட்டான மேன் அண்ட் உமன் 2 பேருமே வந்து இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டையர்ட் ஆனப்போ உங்களுக்கு 55 வயசு இருந்தால் கூட 55 வயசுலேயே நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்டராக ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மல் பீப்புள் வந்து 60 வருஷத்துக்கு மேலே தான் ஜாயின் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 55 வயசுலேயே உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே விஆர்எஸ் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் விஆர்எஸ் வாங்கி வித்தின் 1 மந்தில் நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா
பிலோ 60 இயர்ஸ்லேயே உங்களால் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் 60 வயசுக்கு மேலே ஒரு ஜென்ரல் அதாவது காமன் பீப்புள் மாதிரி தான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுவே ஒரு வேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 50 வயசுலேயே இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் முன்னாடியே விஆர்எஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வித்தின் 1 மந்தில் ஜாயின் பண்ணும்பொழுது மட்டும்தான் நீங்கள் என்ன இடத்துல விஆர்எஸ் வாங்கியிருந்தீங்களோ அதாவது என்ன ஏஜில் விஆர்எஸ் வாங்கியிருந்தீங்களோ அதே ஏஜ்லேயே ஜாயின் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் விஆர்எஸ் வாங்கி மோர் தென் 1 மந்த் ஆகிருச்சு அப்படின்னா நீங்களும் 60 வயசுக்கு மேலே தான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகே கேஸ், இப்போது ஆரம்பத்திலேயே இந்த ஸ்கீமை பார்த்துருந்தோம். ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 வருஷம் அப்படிங்கிறது இதனோட மெச்சூரிட்டி டைம் இருக்கும். ஸோ 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போது 30 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் தான். நீங்கள் ஒரு வேளை ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் கிடைச்சிருந்தா கூட அந்த டோட்டல் அமௌண்ட்டையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் இந்த 30 லட்ச ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இடையில் உங்களுக்கு இந்த அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 1 இயர்க்குள்ளே கூட அந்த ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும். பட் அப்படி 1 இயரில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்காது. அதே சமயத்தில் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து பிடிச்சது போக ரீமைனிங் அமௌண்ட்டை தான் உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுவே 1 இயர்க்கு மேலே அதாவது இப்போ ஒரு 2வது வருஷத்தில் நீங்கள் இந்த ஸ்கீமில் இருந்து எக்ஸிட் ஆக நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5% ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து இவங்க பெனால்ட்டி சார்ஜஸாக டிடெக்ட் பண்ணிப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி வாங்கின இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்ககிட்டயே தான் இருக்கும். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் ரீமைனிங் இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் அந்த 30 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில் 1.5% அப்படிங்கிறது இவங்க பெனால்ட்டி சார்ஜஸாக பிடிச்சது போக மீதி அமௌண்ட்டை தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்லேருந்து எக்ஸிட் ஆக நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஜஸ்ட் ஒரு 1% ஆஃப் ரீமைனிங் இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்து பிடிச்சது போக மீதி அமௌண்ட்டை உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிக்கிட்டு இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உங்கள் கையிலே தான் இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆக நினச்சிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகலாம். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் மட்டும் கொஞ்சம் அவங்க பிடிச்சிப்பாங்க. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே கேஸ், இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்க, ஒருவேளை இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண அந்த நபர் வந்து இடையிலேயே ஏதாவது டெத் ஆகிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது உங்களுக்கு அவர் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரோ அதுக்கு வந்து ஒரு 1 இயர்க்கு மேலே கிராஸ் ஆகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 4% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிரும். ஒருவேளை நாமினி வந்து அவர் ஆட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாமினி வந்து அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கான தகுதி அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அவர் கண்டினியூ பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பார்த்தா அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவருக்கு கிடச்சிரும். இதை தவிர்த்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாலும் முன்ன பார்த்த அதே விஷயங்கள் தான். ஸோ கிட்டத்தட்ட நாமினியும் பார்த்தீங்கன்னா யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு தகுதி அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடச்சிடும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போது ஒருவேளை நீங்கள் 5 years அப்படிங்கிறது இந்த ஸ்கீம்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு ரொம்பவே இந்த ஸ்கீம் பிடிச்சிருது அப்படிங்கிற பட்சத்தில் மேற்கொண்டு இந்த ஸ்கீமை வந்து என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணிக்க முடியும். அந்த விதத்தில் 5 + 3 years அப்படிங்கிறது உங்களால் அடுத்த 3 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ண முடியும். அப்போவும் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 3 மாதத்துக்கு ஒரு டைம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த 5 years மெச்சூரிட்டி எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே 4வது வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறீங்களோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, அதாவது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை பேங்க்கில் ஏதாவது இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா பேங்க்கில் கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் 4வது வருஷமே அடுத்த 3 வருஷத்துக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ஸ்கீமை அடுத்த 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் ஒட்டுமொத்தமாக உங்களால் அதிகபட்சமாக 8 வருஷம் வரையிலும் கூட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்கீம்லேருந்து வாங்கிக்க முடியும். அதே சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஸ்கீமில் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் அதாவது 3 மாதத்துக்கு ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கிடைக்குமே தவிர நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களுடைய மெச்சூரிட்டி டைமில் நீங்கள் என்ன அமௌண்ட்டை வந்து அங்கே கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் கேஷாக வேணும்னாலும் உங்கள் கையில் வாங்கிக்க முடியும். பட் இங்கே என்ன வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னா அந்த 8.2% per annum இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் உங்கள் கையில் கிடைச்சிடும். அதாவது 3 மாதத்துக்கு ஒரு டைம் கிடைச்சிடும். அதை மந்த்லியாக டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு இன்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது, இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இது சீனியர் சிட்டிசன் எல்லோருக்குமே இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஸ்கீமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்த மாதிரியே அடுத்தடுத்து இன்னும் நிறைய பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸை இந்த சேனலில் பார்க்க போகிறோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.